சென்னை பெரம்பூரில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவின் விவரம் வெளியாகியிருக்கிறது. விஜயின் சொத்து மதிப்பு எவ்வளவு என்கிற விவரம் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தவேக தலைவர் விஜய் பெரம்பூரில் போட்டியிடும் நிலையில் இன்று காலை அவர் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவின் விவரம் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், பொதுவாக வேட்பாளருடைய வேட்புமனுவில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும்? தவேக தலைவர் விஜயனுடைய சொத்து விவரம் வெளியாகி இருக்கிறது, அது குறித்த தகவல் என்ன? பொதுவாக ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்றால் அவருடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அதே போல வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய விவரங்கள், அவர்கள் கார்கள் அல்லது இருசக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் அது போன்ற விவரங்கள், அவர் குற்ற வழக்குகள் ஏதேனும் உள்ளதா என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும். அபிடவிட் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் முதலாக தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக கட்சியினுடைய தலைவர் விஜய் இன்றைய தினம் காலையில் பெரம்பூரில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது அவருடைய பிரமாண பத்திரத்தில் பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்களுடைய விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறார். விஜயை பொறுத்தவரை பிரமாண பத்திரத்தில் தன்னுடைய வயது 52 என்று குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் வசித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 2024-2025 நிதியாண்டில் தன்னுடைய வருமானம் 184 கோடியாக இருந்ததாகவும், அதே போல 2021 முதல் 2022 நிதியாண்டில் 237 கோடி ரூபாய் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய மனைவியினுடைய பெயரில், சங்கீதா அவர்களுடைய பெயரில் சுமார் 15.51 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும், வைப்பு தொகையாக பல்வேறு வங்கிகளில் தற்போது வரை 213 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள், அதாவது பிக்ஸட் டெபாசிட் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தன்னுடைய பெயரில 5 வகையான கார்கள் இருப்பதாகவும், அந்த கார்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடு 6 கோடி ரூபாய் அளவில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தங்கம் மற்றும் வைரம் விவரங்களை பொறுத்தவரை இவரிடம் 883 கிராம் தங்கம், அதாவது 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்கம் உள்ளதாகவும், 1 கோடி மதிப்பிலான வைரக்கற்கள் இருப்பதாகவும் இந்த அபிடவிட்டிலே அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அசையா சொத்துக்களை பொறுத்தவரை இவருடைய பேரில் நிலம் மற்றும் கட்டிடங்களுடைய தற்போதைய மதிப்பு சுமார் 82.81 கோடி மதிப்பீடாகும். அதே போல சென்னை நீலாங்கரை, சாலிகிராமம், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் போன்ற பகுதிகளில் இவருக்கு சொந்தமான குடியிருப்புகள் மற்றும் வணிக கட்டடங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி மற்றும் இதர விவரங்களை பொறுத்தவரை கல்வி தகுதி இவர் சென்னை லொயோலா கல்லூரியில் 1994 ஆண்டு பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். வழக்குகளை பொறுத்தவரை அவர் மீது எந்த விதமான கிரிமினல் வழக்குகளும் நிலுவையில் இல்லை என்று பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவருடைய பிரமாண பத்திரத்தில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் தன்னுடைய வாகனங்களை பொறுத்தவரை 2 BMW கார் வைத்துள்ளதாகவும், லெக்சஸ் கார் ஒன்றும், அதே போல வெல்ஃபேர் கார் ஒன்றும், ஷிப்ட் கார் ஒன்றும், டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் பைக் ஒன்றும் வைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் விஜய் சுமார் 110 சவரன் நகை வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 6 ஆண்டுகளில் தன்னுடைய வருமானம் எந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதை இந்த பிரமாண பத்திரத்தில் விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். 2021-2022 237 கோடியாக இருந்த வருவாய் 2022-2023 198 கோடியாக குறைந்திருக்கிறது. அதே போல 2023-24 105 கோடியாக குறைந்திருக்கிறது. 2024-25 ஆண்டில் 184 கோடியாக இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். விஜயனுடைய அசையும் சொத்துக்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 444 கோடி என்றும், அவருடைய மனைவியின் பெயரில் 15.5 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அசையா சொத்துக்களை பொறுத்தவரை வங்கிகளில் 213 கோடி ரூபாயாக பிக்ஸட் டெபாசிட்டாக செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக அசையும் சொத்துக்கள், அசையா சொத்து, கடன் விவரங்கள், அதே போல தாங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனங்களுடைய விவரங்கள் என்பதையெல்லாம் பத்திரத்தில் தாக்கல் செய்வார்கள். வழக்கு விவரங்களையும் குறிப்பிடுவார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து விவரங்களையும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். வினீஷ் சரவணன், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருடைய சொத்து மதிப்பு இவ்வளவு வரைதான் இருக்க வேண்டும், அது போன்ற ஏதாவது விதி இருக்கிறதா? என்ன விவரம்? தேர்தல் ஆணையத்துடைய விதிகளின்படி சொத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த அனைத்து சொத்துக்களுமே முழுமையாக வருமான வரித்துறையினுடைய கணக்கில் காட்டப்பட்டிருக்க வேண்டும். வருமான வரித்துறையினுடைய விலக்கு இல்லாமல் நேரடியாக கணக்கு காட்டப்பட்டிருந்தால் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டார்கள். தேர்தல் ஆணையத்தின்படி முழுமையான வருமான வரி கணக்கு காட்டப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இவர்கள் தாக்கல் செய்யும் பொழுது, வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுது வேட்பாளர் தன்னுடைய மனைவி அல்லது கணவனுடைய சார்ந்திருப்பவருடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், அதே போல கார்கள் வைத்திருந்த அதனுடைய விவரங்கள், பொறுப்புகள் உட்பட பல்வேறு விவரங்களையும் பிரமாண பத்திரத்தில் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். வேட்பாளர் சமர்ப்பிக்கும் போது இந்த சொத்து விவரங்கள் தேர்தல் ஆணையுடைய இணையதளத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படும். அனைத்து தகவல்களையும் நேரடியாக தெரிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த அபிடவிட் தாக்கல் செய்யப்படும். ஆனால் குறிப்பிட்டபடி ஒவ்வொரு வேட்பாளரும் இத்தனை சொத்துக்கள் தான் வைத்திருக்க வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் இதுவரை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வகுக்கப்படவில்லை.
நேரடியாக சொத்துக்கள் எவ்வளவு வைத்திருந்தாலும் வருமான வரி கணக்கு காட்டப்பட்டிருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றுதான் தேர்தல் ஆணையுடைய விதிகள் சொல்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அதே போல தன்னுடைய மனைவியின் பெயர் இருக்கக்கூடிய சொத்துக்கள், வங்கி கணக்குகளில் பிக்சட் டெபாசிட் எவ்வளவு தொகை வைத்திருக்கிறார், எத்தனை கார்கள் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு காருக்கும் எந்த ஆண்டு வாங்கப்பட்டது, இந்த காரில் இருக்கக்கூடிய கார் வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய தொகை உட்பட பல்வேறு விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் மனைவி சங்கீதா அவருடைய சொத்து மதிப்பு விவரமும் அவர் தாக்கல் செய்திருக்கும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது குறித்த விவரம் கிடைச்சிருக்கா? நிச்சயமாக அவருடைய மனைவியின் பெயரில், சங்கீதா அவர்களுடைய பெயரில கிட்டத்தட்ட 15.51 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல குற்ற வழக்குகளை பொறுத்தவரை என்னுடைய பேரில் எந்த விதமான குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை, தற்போது வரை அது தொடர்பான விஷயங்களும் இதில் குறிப்பிடவில்லை என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வைப்பு தொகையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக பொதுவாக குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய மனைவியின் பேரில் இருக்கிறதா அல்லது என்னுடைய பேரில் தான் வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த வங்கிகளில் பிக்சட் டெபாசிட்டாக தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக 213.36 கோடி நிலையான வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை பொறுத்தவரை அசையும் சொத்துக்கள் மதிப்பீட்டின் கீழாக வரும். அதே போல கார்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 5க்கும் மேற்பட்ட கார்கள் இருப்பதாகவும் ஒரே ஒரு இருசக்கர வாகனம் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கார்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6.5 கோடி ரூபாய் அளவிற்கான 5 கார்கள் இருப்பதாகவும் ஒரே ஒரு எக்ஸல் சூப்பர் பைக் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கம் மற்றும் வைர நகைகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தங்கம் இருப்பதாகவும், அதே போல வைர கற்களை பொறுத்தவரை 1 கோடி ரூபாய் மதிப்பில் வைர கற்கள் இருப்பதாகவும் அவர் இந்த மனுவில், இந்த அபிடவிட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்.